ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸில் என்னென்னா எஸ்பிஐ பிஓ இருக்குல்ல, எஸ்பிஐ பிஓ அதோடைய ஷிஃப்ட் 1 2026 வந்த ப்ரிலிம்ஸோடைய ஷிஃப்ட் 1 தான் பார்க்குறோம். இது எல்லா ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய ஷிஃப்ட் தான், சரிங்களா? அதனால் இதை எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறதுன்ற சொல்லி கொடுத்துட்றேன் சார். அப்ரோச் சொல்லித்தரது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் கேட்கறது ரொம்ப முக்கியம் கிடையாது. இதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறோம், பார் கிராஃப் ஷோஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேக் அண்ட் பர்ஸு. பேகுக்கும் பர்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை காட்டுதாமா பாராகிராஃப். சரி, டேபிள் ஷோஸ் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் த பேக் அண்ட் பர்ஸு. சம் ஆஃப் த பேக் அண்ட் பர்ஸு டு பர்ஸு. ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சிச்சு. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பர்ஸையும் பேகையும் ஆட் பண்ணி அதை டோட்டல் பண்ணால் ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூவையும் பர்ஸை மட்டும் வச்சா ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூவை இங்கே வச்சுட்டாங்க, சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா, பர்ஸை நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னே என்ன பண்ணிடலாம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி. உங்கள் நோட்டில் என்ன எழுதிக்கணும், உங்கள் ரஃப் பேப்பருக்குள்ள எக்ஸாமில் அது என்ன எழுதிக்கணும்னா, பேகுக்கும் பர்ஸுக்கும் ரேஷியோ போட்டுருக்கணும். பேகுக்கும் பர்ஸுக்கு ரேஷியோ போட்டுக்கணும். டக்குன்னு எடுத்தோடனே பார்த்தோன்னே பேகுக்கும் பர்ஸுக்கு ரேஷியோ. இதை மாதிரி பொறுமையாக எழுத தேவையில்ல. பி ஈஸ்ட் பி அப்படின்னு போட்டுக்கலாம். டேரெக்டாக அதை போட்டுறீங்க. அதை போட்டுட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3னா, பர்ஸு 1னா ஆட்டோமேட்டிக்காக பேக் என்னவாக இருப்பார், 2ஆக இருப்பார். 2:1. அடுத்து இங்கே ஆட் பண்ணால் 4, பர்ஸு 3னா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா யார் கிடச்சிருவா, பேக் கிடச்சிருவா. இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிருவா, பேக் கிடச்சிருவானா, பேக் அப்போ 1ஆக இருப்பார், இவர் 2ஆக இருப்பார். கரெக்டுங்களா? அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5, பர்ஸு மட்டும் 3னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 யார், பேக்காக இருப்பார். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 யார், பேக்காக இருப்பார். இங்கே பர்ஸ் எத்தனையாக இருக்கும், 3ஆக இருக்கும், சரிங்களா? இப்படின்னு வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதோட கேப்பை பார்த்துக்கணும். டிஃபரன்ஸ்னா இப்போ ஒன்றும் இல்லை. டிஃபரன்ஸ் அப்படின்னா இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், பர்ஸு 3ல் நான் பர்ஸு 2ன்னு போட்டிருக்கேன். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. பர்ஸு 3, ஏன்னா பர்ஸு 3 இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஸு 133 அது அப்படியே வந்துடும். பேலன்ஸ் இருக்கவங்களாம் இங்கே எழுதியிருக்கோம், ரைட்? இங்கே எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. டிஃபரன்ஸ் எத்தனை நமக்கு, இங்கே ஒரு கேப்பு, இந்த ஒரு கேப் தான் 100. அப்போ ஏக்கு என்னென்ன ஆகும்னா இன்ட்டு 100 ஆகணும். ஏக்கு என்னென்னா இன்ட்டு 100, ரைட்டுங்களா? ரைட். அடுத்து டிஃபரன்ஸ் எத்தனை, இங்கே 300. இங்கே எத்தனை பார்ட் இருக்குது, கேப்பு ரெண்டு பேர்த்துக்கும் 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட் தான் 300னா உங்களுக்கு ஒரு பார்ட் என்னன்னு தெரியும். ஒரு பார்ட் எவ்வளோ, 150. அப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா 150 இப்படின்னு எழுதிக்கங்க, சரிங்களா? எப்படி 150 சார்? இப்போ பாருங்கள், 1 × 150 150, 3 × 150 450. ரெண்டுத்துக்கு கேப் எவ்வளவு, 150க்கு 450 கேப் எவ்வளோ, 300. அது அப்படியே இருக்கா, அப்படியே இருக்குது. ஓகே, இங்கே கேப் என்ன இருக்குது, 1 இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஒரு பார்ட்டாக எவ்வளவு, 240. இங்கே உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? 240, 250 கீழே ஒரு கோடு இருக்குது, 240, சரிங்களா? ஒரு பார்ட் 240னா ரெண்டுத்துக்கு கேப்பு 200, ஒரு பார்ட் தான் இருக்குது. இங்கே டிஃபரன்ஸ் 240னா 240. இதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். உங்கள் ரஃப் யூஸில் என்ன இருக்குன்னா இது மட்டும்தான் இருக்கணும். இதை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு 1 மினிட் ஆயிருக்கும். டக்குன்னு டிஃபரன்ஸ் எடுக்கிறீங்க, எழுதி போகிறீங்க, இன்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 1 மினிட் ஆச்சு. டேரெக்டாக போய் எழுதணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்டு கம்பைன்டு, ஏக்கும் சிக்கும் கம்பைன் பண்ணிக்காங்க. டோட்டல் நம்பர் கேட்குறாங்க, ஏவும் சியும் கம்பைன். இப்போ 3 பார்ட் டோட்டலு 3 × 100 எவ்வளோ ஆச்சு, 300. ஏ 300, ஏவுடைய டோட்டல் 300, ரைட். ப்ளஸ்ஸு இங்கே எத்தனை இருக்குது மொத்தம், ஒரு பார்ட் எவ்வளோ, 240. நமக்கு மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது, 5 பார்ட் இருக்குது. 5 × 240, 5 × 240னா 1200. 1200 ப்ளஸ் ஒரு 300 எவ்வளோ ஆச்சு, 1500. ஆன்சர் 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் போட்டு போயிடலாம். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பேக்ஸ் டு த நம்பர் ஆஃப் பர்சஸ் பி அண்ட் சி டேக்கன் டுகெதர். அதாவது பேகை பிலையும் பார்க்கணும், சிலையும் பார்க்கணும், அதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பர்ஸை பிலையும் பார்க்கணும், சிலையும் பார்க்கணும், அதை ஆட் பண்ணிக்கணும், சரியா? ரைட். ஃபஸ்ட்டு போவோமா, பேக் யார், இங்கே இருக்கார். பேகு உங்கள் 1 × 150 எவ்வளோ ஆச்சு, 150, 150, ரைட்டு. அடுத்து பர்ஸு பார்க்கணும். பேக்லேயே சி பார்க்கணுமா, பி அண்ட் சி தானே பேசுகிறாங்க, பேக்லேயே சி பார்க்கணும். பேக்கில் பி, பேக்கில் சி பார்த்தோன்னா என்னாச்சு, 2 × 240, 2 × 240 எவ்வளோ ஆச்சு, 480. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 630. லெஃப்ட் சைடு 630, ரைட். ரைட் சைடு பார்ப்போமா, ரைட் சைடு எவ்வளோ ஆச்சு, 3 × 150 எவ்வளோ ஆச்சு, 3 × 150 450. அடுத்து 3 × 240 எவ்வளோ ஆச்சு, 720. 720 எடுத்து ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 117. ஓகே, 9th டேபிளில் போயிடுமா, 9th டேபிள் போனால் 7:13, 7:13. ஓகே, 7:13, ரைட். அடுத்து நம்பர் ஆஃப் பேக்ஸ் கம்பெனி ஏ இன்க்ரீசஸ் பை 50%. நம்பர் ஆஃப் பேக்ஸ் இருக்குல்ல, கம்பெனி ஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனா 50%. அண்ட் நம்பர் ஆஃப் பர்சஸ் ஆஃப் கம்பெனி ஏ இன்க்ரீசஸ் பை 20%. 20% ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேக் அண்ட் பர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஏ. ஓகே,
இதை ரேஷியோ வச்சே முடிச்சிடலாமா? ரேஷியோ வச்சே முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ரேஷியோ வச்சே முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேகா 50% இன்க்ரீஸு, பர்ஸு 20% இன்க்ரீஸு. பேக் நமக்கு ரேஷியோ எவ்வளவு? 2 1 2 1 ரேஷியோ வச்சே முடிச்சிடலாம். பாருங்கள், பேக்கோடைய ரேஷியோ 2, பர்ஸோட ரேஷியோ 1. பேக் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 50% இன்க்ரீஸ் ஆகுது. 50%னா இதில் 50% எவ்வளோ ஆச்சு? 3. 2ஆக இருந்தது 3 ஆயிருக்கும். அடுத்து பர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1 தான் 100%, 20% எவ்வளோ ஆச்சு? 0.2. அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 0.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இவங்க ரெண்டு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு? 3க்கும் 1.2க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு? 1.8. டிஃபரன்ஸ் 1.8. மல்டிபிகேஷன் எத்தனை இருக்குது? இன்ட்டு 100 தான் பண்ணும். வேல்யூ பார்த்தோன்னா இன்ட்டு 100 தான் பண்ணும். இன்ட்டு 100 பண்ணால் என்ன ஆச்சு? 180 ஆன்சர். 1.8 இன்ட்டு 100, 1.8 இன்ட்டு 100, 180 ஆன்சர். ரைட். பர்ஸுடைய கம்பெனி சி உடைய பர்ஸு இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த கம்பெனி ஏ? கம்பெனி சி வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த கம்பெனி ஏ? கம்பெனி சி உடைய பர்ஸு, கம்பெனி சி பர்ஸ் எவ்வளோ ஆச்சு? இங்கே இருக்கார், 720 வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த கம்பெனி ஏ. சியிலேருந்து ஏ பார்க்கணுமா? சியிலேருந்து எனக்கு என்ன பார்க்கணும்? ஏ பார்க்கணும். பர்ஸ் ரெண்டுமே பர்ஸ் தான். சியிலேருந்து ஏ பார்க்கணும். ஏ எவ்வளோ ஆச்சு? 1 பார்ட், 1 × 100, 1 × 100னா 100 கீழே போகணும். வாட் பர்சன்டேஜ் மோர்னு கேட்குறாங்க. 620% மோர், 620% மோர், 620% மோர். ஆவரேஜ் ஆஃப் பேக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் பார்க்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் பார்க்கணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதும்ல. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதும்னா சிம்பிள். 3 பார்ட் இருக்கா? 300. ஃபஸ்ட்டு ஒனுக்கு 300. அடுத்து 4 பார்ட் இருக்கா? 150. 4 × 150 எவ்வளோ ஆச்சு? 600. ரைட். அடுத்து 5 × 240 அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 1200. இதை மட்டும் ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? இங்கே ஒரு 900, இங்கே ஒரு 1200. 900 + ஒரு 1200 எவ்வளோ ஆச்சு? 2100. 2100 டிவைட் பை 3 எவ்வளோ ஆச்சு? 700. வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 700. ஆன்சர் 700. 700 ஆன்சர். ரைட். அடுத்து கம்பெனி டி. கம்பெனி டின்னு ஒருத்தர் இருக்கார். சார் 6 கொஷினா? 1 2 3 4 5 6 கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மெமரி பேஸ்டு கொஷின். 6 கொஷின் கேட்டிருக்காங்க. கம்பெனி டி ஹேஸ் பர்ஸு பேகு. பர்ஸும் பேகு என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:2 இருக்குது. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இட்ஸ் பர்ஸ் அண்ட் பேக் சேம் அஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் கம்பெனி பி. கம்பெனி பிக்கு என்ன டிஃபரன்ஸோ அதே டிஃபரன்ஸ் தான் சொல்லிட்டாங்க. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் அண்ட் பர்ஸு ஓகே, அதாவது 7 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 பார்ட்டு கம்பெனி பி கூட வர்றது. சார் ஏதோ ஒரு 3 பார்ட்டு தான் அதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் அண்ட் பர்ஸஸ் சோல்டு பை கம்பெனி டி 7உடைய மல்டிபிள் இருக்கணும். 7 தானே? 7 பார்ட் தானே? 7ஓட மல்டிபிள் இருக்கணும். 7ஓட மல்டிபிள் இல்லை, 7ஓட மல்டிபிள் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இதான் கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சு 700. செக்கே பண்ண தேவையில்ல. ஆன்சர் 700. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? டோட்டல் பேக் அண்ட் பர்சன் தான் கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? ஒரு 5 பார்ட்டு, ஒரு 2 பார்ட்டு. 7 பார்ட்டு. 7 பார்ட்னா 7ஓட மல்டிபிள்ஸில் இருக்கணும். 7ஓட மல்டிபிள்ஸ் ஆன்சரில் போட்டுக்கலாம். உங்கள் கிராஸ் செக் வேணால் பண்ணி காட்டலாம். இந்த 3 பார்ட் தான் யாருன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் யாருன்னா பர்சன் பேகு பியோடைய சேம். பியோடைய பர்சன் பேக் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு? பியுடைய பர்சன் பேக் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு? 300. பியுடைய பர்சன் பேக் எவ்வளோ ஆச்சு? 300. இங்கே போய் 150ன்னு பார்த்துறாதீங்க, சரிங்களா? அது மல்டிபிள். 2 × 150 300 தானே? அப்போ 300 தான் சேமுங்கிறாங்க. 300 சேம்னா 5:2னா எத்தனை கேப்பு? இந்த 3 பார்ட் தான் 300. இந்த 3 பார்ட் தான் 300னா இன்ட்டு 100, இங்கேயும் இன்ட்டு 100. அது செக் பண்ணுன்ற தேவையில்லை. 7 பார்ட்னா 7வது தேவை மல்டிபிள் ஆகணும். அப்படியே போட்டலாம் ஆன்சர், சரிங்களா? ரைட். சார் இந்த டிஐ இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சு அடிக்கடி கேட்குறாங்க. இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் வச்சு அடிக்கடி கேட்குறத அசால்ட்டாக முடிச்சு விடுங்க பாருங்க. இந்த அப்ரோச்சனை யார் நடத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. யூடியூப்ல யார் நடத்துனாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை பெய்டு கிளாஸே இப்படி நடத்த தெரியுமான்னு தெரியல, சரிங்களா? நாங்களாம் பட்டுன்னு போட்டு விட்டுருவேன், சரிங்களா? நான் எப்படி எக்ஸாமில் பண்ணுவேன், இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் கேட்டாலே கிளர்க்கு மென்ஷன்லாம் கேட்பாங்க. இது மாதிரி கிளர்க்கு மென்ஷன்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டாக போட்டு வந்துடலாம். சொல்லித்தரதுக்கு நல்லா கவனிங்க. எப்பயுமே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா மேக்ஸிமம் பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, உங்களுக்கு 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 5 டேபிளால் டிவைட் ஆகிற மாதிரி மட்டும்தான் கேள்வி இருக்கும். ஏன் சார் அப்படி கொடுக்குறாங்க? கண்டிப்பாக அப்படி மட்டும் தான் சார் கேள்வி இருக்கும். நீங்கள் 100 கேள்வி எடுத்தீங்கன்னா 99 கேள்வி உங்களுக்கு 5 டேபிளால் தான் டிவைட் ஆகும். இந்த டோட்டல் கொடுக்குறாங்களே, இந்த டோட்டல் 5 டேபிளால் டிவைட் ஆகும். ஏன்னு இப்போ சொல்கிறேன் பாரு. இந்த கொஸ்டினை வச்சு சொல்லித்தரேன் பாரு எப்படின்ட்டு, சரிங்களா? புதுசாக இருக்கும், கொஞ்சம் கவனிங்க, சரிங்களா? ரைட். தூங்கிடாதீங்க. டேபிள் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் டோட்டல் கொடுத்துறாங்க 5 கிளாஸ். ஆல்சோ ஷோஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸை மட்டும் கொடுத்துறாங்க, சரிங்களா? இப்போ 60% கேர்ள்ஸ்னால் 40% யார் இருப்பா? பாய்ஸ் இருப்பாங்க, சரிங்களா?
நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் 60 40ன்னு வேல்யூ எடுப்பாங்க. 275 அதில் 60% பார்ப்பாங்க, அதில் 40% பார்ப்பாங்க. சரிங்களா, வேல்யூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி எடுக்காதீங்க, அந்த மாதிரி தவறுலாம் பண்ணாதீங்க. தவறு பண்ணாமல் டேரெக்டாக போட்டுடலாம். சரிங்களா, இது எல்லாமே 5 டேபிளால் காமனாக இந்த 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 இதுக்கு இந்த இந்த டிஐ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் ஓகேனா இந்த டிஐ பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க தயவுசெய்து. ஒரு நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு வைங்க, என்ன பண்ணுவோம்னா அந்த நம்பரை 10/2ன்னு எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 20ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட வேல்யூ எவ்வளோ போட்டுருவீங்க, 100ன்னு போட்டுருவீங்களா. இங்கே என்ன தெரியும்னா 10/2ன்னு எழுதணும்னா இந்த 20 இங்கே 2ஆல் அடிச்சோன்னா 10 10 100. புரியுங்களா, இந்த கான்செப்ட் புரியணும். ஒரு நம்பரை 5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அந்த நம்பரை பாதி ஆக்கினா போதும் அப்படின்னு புரியும். பாதி ஆக்கி ஒரு 0 சேர்த்தா போதும்னு, பாதி ஆக்கி ஒரு 0 சேர்த்தா போதும்னு புரியணும். புரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸி. சரிண்ணா வாங்க இப்போ போய் எப்படி தான் பண்ணுவோம். ஏ பி சி டி இ, ரைட்டா, ஓகே. அதே மாதிரி ஒரே நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இந்த நம்பர் என்ன பண்ணிடணும், இன்ட்டு 2 பண்ணிடணும். புரியுதுங்களா, இந்த நம்பர் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 14 வரும். ஒரு புள்ளி தள்ளி பாயிண்ட் வச்சிடணும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், 4 கிடச்சிடும். புரியுதா, இந்த நம்பரை வச்சு நான் இந்த கான்செப்ட் தெரியணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஓகேவா, ரைட். உள்ளே போமா. டோட்டல் கேட்டிருக்காங்களா, டோட்டல் கொடுத்துருக்காங்களா. டோட்டல் அப்படின்றத நான் எப்பவுமே லெஃப்ட்டில் எழுதிக்குவேன். இதை நான் என்ன பண்ணிடுவேன், எல்லாத்துக்கும் காமனாக என்ன பண்ணுவேன், 5ஆல் டிவைட் பண்ணிடுவேன். எல்லாருக்குமே காமனாக 5ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்குவேன். எப்பயுமே எக்ஸாம் போனால் என் நோட்டில் இதுதான் இருக்கும். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 55. ஏன்னா இன்ட்டு 2 பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணால் இன்ட்டு 2 பண்ணணும். இன்ட்டு 2 பண்ணால் எவ்வளோ வச்சு 27ன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணிங்கன்னா 55. இங்கே 10 அப்போ என்ன வரும், 21. அடுத்து இங்கே 340 அப்போ என்ன வந்திருக்கும், 34னா 68. அடுத்து இங்கே 24 49. எப்படி சார் வேகமாக சொல்கிறீங்கன்னா 24 டபுள் பண்ணால் 48, ஒரு அரையை டபுள் பண்ணால் 1, மொத்தம் 49. இங்கே 42 எவ்வளோ வந்திருக்கு, 84. புரிஞ்சா, இந்த மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ரேஷியோ எழுத தெரியணும். என்ன ரேஷியோ எழுத தெரியும்னா பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ எழுதும். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது கேர்ள்ஸுக்கும் கேர்ள்ஸ் கொடுத்துட்டாங்கன்றனால கேர்ள்ஸை ஃபஸ்ட்டாக போட்டாலும் சரி, பாய்ஸை ஃபஸ்ட்டாக போட்டாலும் சரி. ஆனால் டெம்ப்ளேட்டாக நிறைய இடத்துல பாய்ஸ் தானே ஃபஸ்ட்டாக போடுவோம், பாய்ஸ்க்கு அடுத்து தானே கேர்ள்ஸ் போடுவோம். அப்படின்றனால பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ எழுதும். பாய்ஸுக்கு ரேஷியோ கேர்ள்ஸுக்கு ரேஷியோ எழுதுனா ஃபஸ்ட்டு இதில் 2:3, கரெக்டாக 2:3. அடுத்து கேர்ள்ஸில் எவ்வளோ வரும், 33.33%. கேர்ள்ஸு ஒரு பார்ட்டாக இருப்பாங்க, பாய்ஸ் எத்தனை பார்ட்டு, 2 பார்ட்டாக இருப்பாங்க. அடுத்து கேர்ள்ஸ் 25%னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 1 இருப்பாங்க, பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 3 இருப்பாங்க. அடுத்து இங்கே 40% கேர்ள்ஸ் அப்படின்னா கேர்ள்ஸ் எத்தனை இருப்பாங்க, கேர்ள்ஸ் 2 பார்ட்டாக இருப்பாங்க, பாய்ஸ் 3 பார்ட்டாக இருப்பாங்க. அடுத்து இதுக்கு ஃப்ராக்ஷன் எவ்வளவு, 1/7. 7ல் இருந்தால் 1 கேர்ள்ஸாக இருப்பாங்க, 7ல் இருந்தால் 1 கேர்ள்ஸு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 பாய்ஸ். இதை எழுதி வச்சுக்கணும். இதை எழுதி வச்சிட்டாலே இந்த சம்மெல்லாம் சட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ போய் உள்ளே போய் படிங்க. நிறைய பேர் வேல்யூ கஷ்டப்பட்டு எழுதுவீங்க பார்த்தீங்களா, வேல்யூ கஷ்டப்பட்டு எழுதுறதுக்கு பதிலா இது ரொம்ப சிம்பிள். உள்ளே போமா. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் ஏசிஇ கேட்குறாங்க. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஏசிஇ. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது மொத்தமாக எத்தனை, 5 பார்ட்டு. 5 பார்ட்டு தான் 55. 5 பார்ட்டு 55னா டேரெக்டாக ஒரு 2 பார்ட்டு எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா. 5 பார்ட்டு 55னா இன்ட்டு 11. அப்போ 2 பார்ட்டுனா இன்ட்டு 11 என்ன வச்சு 22. ஓகேவா, ஏ உடைய பாய்ஸ் இருக்குல்ல அதோட வேல்யூ 22 அப்படியே வச்சுக்கோம். அடுத்து ஏசிஇ, சி இங்கே இருக்காரா, 4 பார்ட் எவ்வளவு, 68. 4 பார்ட் 68னா ஒரு பார்ட் 17. அப்போ பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 17 எவ்வளோ ஆச்சு, 51. ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை, 7 பார்ட் தான் 84. 7 பார்ட் 84னா ஒரு பார்ட் 12. ஒரு பார்ட் 12னா 6 பார்ட் எவ்வளோ ஆச்சு, 72. இப்படி எழுதிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதானே. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வச்சு சொச்சத்தை ஆட் பண்ணால் 5. பேலன்ஸ் இருக்கிறதா யார் 12. 7 5 ஒரு 12, 12 + 1 2 14. 14ன்னு கிடச்சோம். என்ன சார் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோணும். நம்ம தான் எல்லாத்தையும் 5 டிவைட் பண்ணிட்டோம்ல காமனா. அப்போ லாஸ்ட் ஆன்சர் வரும்போது என்ன பண்ணணும், 5 இன்ட்டு பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணணும். 5 இன்ட்டு பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த நம்பரை பாதியாக்கணும். 17க்கு ஒரு 7, 14க்கு ஒரு 7, இந்த 5க்கு ஒரு 2.5, 725 தான் ஆன்சர். புரிஞ்சா, இல்லை 14க்கு 7ன்ற போதே 7ன்னு வச்சிட்டிங்கன்னா 7ல் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் போட்டு போயிடலாம். ரைட்டா, சரி இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி பண்ணுறது தான் சிம்பிள். டோட்டல் வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதுனா 3 நிமிஷம் ஆயிரும். நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கே உங்களுக்கு 3 நிமிஷம் ஆயிரும். நீங்கள் அப்புறம் ஆட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினாக செய்யறதுக்கு 7 நிமிஷம் கிட்ட ஆயிரும். இப்படி போட்டால் மொத்தமாகவே 4 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சரிங்களா, வாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் பி அண்ட் டி டுகெதர். சார் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆட் பண்ணுமா பி அண்ட் டியில், அந்த கம்பைன்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப்
கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிஎன்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிஎன்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎன்டி எவ்வளவு இங்கே? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 21, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 41, 49, இது ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு? 50, 50 + ஒரு 20, 70. கீழே டோட்டல் எவ்வளோ வந்திருக்கணும்? 70. கம்பைன்டு ஸ்டூடெண்ட்ஸ் 70, கரெக்டா? ரைட். இப்போ கம்பைன்டு கேர்ள்ஸ் பார்க்கணும். கம்பைன்டு கேர்ள்ஸ் யாரு? பிஎன்டி ஆட் பண்ணணும். கம்பைன்டு கேர்ள்ஸ் பிஎன்டி, பிஎன்டி கம்பைன்டு கேர்ள்ஸ் பிஏ கண்டுபிடிக்கணுமா? பின்னா எவ்வளோ ஆச்சு? 1 பார்ட்டு 2 பார்ட்டு 3 பார்ட், 3 பார்ட் தான் எனக்கு 21, 3 பார்ட் 21னா 1 பார்ட் எவ்வளோ ஆச்சு? 7. 1 பார்ட் 7னா இங்கே 1 பார்ட் தானே இருக்காங்க, அப்போ 7. கம்பைன்டு கேர்ள்ஸ் எவ்வளோ? 7. ஓகே, ஒரு சைடு வச்சுருவோம். இன்னொரு சைடு டி இருக்காரா? டியில் இங்கே 3. இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான் சார். இப்போ பாருங்கள், 5 பார்ட்டு 49, நீங்கள் சொன்ன மாதிரியே வரேன். 5 பார்ட்டு 49, எனக்கு இதில் 2 பார்ட்டு கண்டுபிடிக்கிறது எனக்கு பாயிண்டில் வரும் வேல்யூ. எனக்கு பாயிண்டில் வந்தால் கஷ்டமில்ல எனக்கு தான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் உங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், எல்லா கொஸ்டினையும் அப்ராக்சிமேட்டாக செய்யுங்க. ஏன் சார் இந்த கொஸ்டின் அப்ராக்சிமேட்டாகவே செய்யலாம்? ஏன்னா பர்சன்டேஜை பாருங்கள், 48, 38, 28, 58, 18 எதுவுமே பக்கத்தில் இல்லை. அப்ராக்சிமேட்டாக செஞ்சாலே போதும். இப்போ நான் இந்த 49 இருக்குல்ல, இந்த 49 பதிலாக நான் இந்த 5 பார்ட்டை 50ன்னு வச்சுக்கிறேன். ஏன் கன்வீனியன்ட்டுக்காக 50ன்னு வச்சுட்டேன்னா, இந்த 2 பார்ட் இருக்கல, இந்த 2 பார்ட் என்ன பண்ணுவேன்? 20ன்னு மாற்றுவேன். கரெக்டாக? இந்த 2 பார்ட்டை 20ன்னு மாற்றுவேன். இப்போ போய் பார்ப்பேன். 7 இங்கே ஒரு 20ன்னு நான் போட்டுக்கிறேன். 27 / 70. லாஜிக்காக பார்த்தா 28னா எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கணும்? 40% வந்திருக்கணும். அப்போ எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்? 40% ஒரு ஒன்று கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ 40% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ 38 தான் ஆன்சர். புரிஞ்சா? எப்படி போடணும்னு சொல்கிறேன்னு புரிஞ்சா? கேல்குலேஷனை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. இதை பாயிண்ட்லாம் செய்யாதீங்க. எனக்கு தூரமாக இருக்குது ஆன்சர் எல்லாம். அப்போ நீங்கள் அசால்ட்டாக போட்டு போயிடலாம். அடுத்து ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இன் கிளாஸ் சிஎன்டி கம்பைன்டு. இப்போ பாருங்கள், பாய்ஸுக்கும் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணணும். பாய்ஸு சிஎன்டி ஆட் பண்ணணும். அடுத்து கேர்ள்ஸு சிஎன்டி தனியாக ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்க்கணும் இதை எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். கவனிங்க. 2வது இருக்கலாம் பாருங்கள், ப்ரைம் நம்பர் 1, 2, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ரைம் நம்பர். கரெக்டு தானே? பிரச்சனையே இல்லை. யாராவது ப்ரைம் நம்பர் 2வது இருக்கவங்க பாருங்கள், யாரும் ப்ரைம் நம்பர் தானே எல்லாம்? 11, 61, 63, 5 எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ நான் 2வது இருக்கிறதா ஆட் பண்ணணும். லாஜிக்காக பார்த்தா 2வது இருக்கிறதா ஆட் பண்ணணும். கேர்ள்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். கேர்ள்ஸ் இன் சிஎன்டி ஆட் பண்ணணும். கேர்ள்ஸ் இன் சிஎன்டி. கேர்ள்ஸ் யார்? கேர்ள்ஸ் இன் சிஎன்டி. இங்கே 4 பாட்டு எனக்கு எவ்வளோ ஆச்சு? 68. அப்போ ஒரு பாட்டு 17. ஓகே, கேர்ள்ஸ் இன் சிஎன்டி. இங்கே வந்து மாட்டிட்டேன் பார்த்தீங்களா? இப்போ மாட்டினேன் பார்த்தீங்களா? 5 பாட்டு இப்போ நான் 50ன்னு வைக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரேஷியோ கேட்குறாங்க. 5 பாட்டு எனக்கு எவ்வளோ ஆச்சு? 49. கேர்ள்ஸ் இன் சிஎன்டி தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கேர்ள்ஸ் இன் டி வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டு. இந்த 2 பார்ட் 5 பார்ட் 49னா ஒரு பார்ட் எவ்வளோ ஆச்சு? 9.8 / 5னா இன்ட்டு 2ல இன்ட்டு 2 பண்ணால் 9.8. 9.8 இன்ட்டு 2னா எவ்வளோ ஆச்சு? 19.6. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோ. 17 கூட ஒரு 19.6 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 6. இங்கே எவ்வளோ ஆச்சு? 36. 366 ரைட் சைடு என்ன சார் வரும்? 366. 11வது டேபிளில் 366 வருமா? எப்படி வரணுமான்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 330, பேலன்ஸ் ஒரு 36 வராது. அப்போ ஆப்ஷன் கேன்சல். 61 × 6. 61 × 6 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 366 வந்துச்சு. இதுதான் ஆன்சர். வேறு எதாவது ஆன்சராக வருதான்னு செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணணும்? இங்கே 23 போட்டிங்கன்னா இங்கே 123 பேலன்ஸ் ஒரு 136. 136 23 டேபிளில் வராது. ஓகே, அது கேன்சல் பண்ணிடலாம் ஆப்ஷனை. அடுத்து 7 × 63. 63 × 6 போட்டிங்கன்னா வைங்க எவ்வளோ ஆச்சு? 360 + ஒரு 18, 378 வருது சார். 366 வராது. அப்போ அதுவும் கேன்சல். ரைட்டா? அடுத்து 5வது டேபிளில் வருமா? இதை பார்த்தாலே தெரியும் 5வது டேபிளில் வராதுன்னு. அப்போ ஆன்சர் வந்து பி. எப்படி ஸ்பீடாக போடுறோம், எப்படி ஸ்மார்ட்டாக போடுறோம் ரொம்ப முக்கியம் சார். இந்த கொஸ்டினை நீங்கள் எக்ஸாமில் செஞ்சிருக்கூடாது. எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணியிருக்கணும். எக்ஸாமில் இதை செஞ்சிருக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணியிருக்கணும். ஏன் 25 மார்க்குன்னு போட்டோம்னா இந்த ஒரு கொஸ்டினை இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருக்கணும். புரியுங்களா? அதுக்காண்டி தான். சரிங்களா? ரைட்டு. அடுத்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் இ இன்க்ரீசஸ் பை 20%. கிளாஸ் இயில் பாய்ஸோட இது வந்து இன்க்ரீசஸ் பை 20%. அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ரிமைன்ஸ் சேம். தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் அப்போ இந்த ஃபைண்ட் த நியூ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் இ. ஓகே, அதாவது பாய்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் அப்படியே இருக்காங்க. கரெக்டாக? நான் அப்படியே ரேஷியோவிலே போட்டுறாம்ல சிம்பிளாக. பாய்ஸு 20% இன்க்ரீஸு, கேர்ள்ஸ் அப்படியே இருக்காங்க. ரைட்டா? 60:1 ரேஷியோவிலே போட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 60:1. இது யார்? பாய்ஸு, இது கேர்ள்ஸு. இது கிளாஸ் ஈல தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் ஈல யார் 20% இன்க்ரீஸ் ஆகிறா? இவர் 20% இன்க்ரீஸ் 7.2. இவர் என்னது அப்படியே ரிமைன் சேம், ஒன்றே இருக்காது.
இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸு, நியூ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 8.2 இருக்காங்க. டோட்டல் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு? 7.2 ப்ளஸ் ஒரு 1 8.2. கேர்ள்ஸ் எத்தனை? 1. ஓகேவா? லாஜிக்காக பார்த்தா 1/8 1/8.2 இருக்கு. அப்படிலாம் பார்க்க வேண்டாம். 1/8 1/8னா எவ்வளோ சார் வேல்யூ? 12.5. 12.5% விட கம்மியாக இருக்கணும். 12.5 விட கம்மியாக இருக்குல்ல? இல்லை இல்லை இல்லை, இது ஆன்சர். எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? 1/8ன்னு போடுவீங்க, 12.5ன்னு வரணும். 1/8னா அதை விட கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் நியூமரேட்டர் கம்மியாகணும். டினாமினேட்டர் அதிகமாக இருந்தால் நியூமரேட்டர் கம்மியாக தானே ஆகுது. 1/4னா எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்க? 25% போடுறீங்க. இதே 1/5 டினாமினேட்டர் அதிகமானால் நியூமரேட்டரில் வரக்கூடிய வேல்யூ, அதாவது பர்சன்டேஜில் வரக்கூடிய வேல்யூ கம்மியாகுதுல்ல, அதுதான் இங்கே பாருங்க. இங்கே 12.2 அதெல்லாம் அக்யூரேட்டாக போட தேவையில்ல. அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அக்ராஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் 5 கிளாஸஸ். ஆவரேஜ் நம்பர் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக போடலாம். இதுவும் சிம்பிள். எப்படி சார் இது சிம்பிள்னு சொல்கிறீங்கன்னா, ஆவரேஜ் நம்பர் கேட்டிருக்காங்களா? ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். கரெக்டாக? இது என்ன பண்ணிட்டேன்? 5ஐயும் 5ஆல் டிவைட் பண்ணி வச்சிட்டேன். அப்போ எனக்கு இருக்க எல்லாத்தையும் கேர்ள்ஸையும் ஆட் பண்ணிட்டா போதும். இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா 55 5 பாட்டுனா 55னா 3 பாட்டு எவ்வளோ ஆச்சு? 33. ரைட்டா? அடுத்து 3 பாட்டுனா 21னா ஒரு பாட்டு எவ்வளோ ஆச்சு? 7. அடுத்து 4 பாட்டுனா 68னா ஒரு பாட்டு எவ்வளோ ஆச்சு? 17. அடுத்து இங்கே 2 பாட்டு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சேன். 19.6. அடுத்து பேலன்ஸ் இருக்குது யார்? இந்த 7 பாட்டு தான் 84னா ஒரு பாட்டு எவ்வளோ ஆச்சு? 12. எனக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 6ல் முடியணும். லாஸ்ட் யூனிட் டிஜிட் 6ல் முடியணும். எல்லாமே 6ல் முடியுதான்னு பார்த்துக்கிறேன். எதுக்கும் ஒரு செக் பண்ணுறேன். 6ல் முடியுது. 6ல் முடியுதா? தப்பு. 6ல் முடியல. 6ல் முடியல. 6ல் முடியுது. இது ரெண்டு தான் இப்போ செக் பண்ணோம். 88.6 வரலாம், இல்லை 95.6 வரலாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரணும். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரணும். ஓகே, இங்கே ரெண்டுத்தையும் இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 50. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 31 + ஒரு 7. 31 + ஒரு 7 38. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 50. 33ஐயும் 17 ஆட் பண்ணால் ஒரு 50. ஒரு 50 ஒரு ஓரமாக வச்சிட்றேன். ரைட்டு. அடுத்து 19 20 ஆக்கி விட்டுலாம். 20 + ஒரு 11 எவ்வளோ ஆச்சு? சரி, 31 + ஒரு 7 38. 38.6. 88.6. டோட்டல் எவ்வளோ? 88.6. 88.6. ஓகேவா? ரைட். இந்த டிஐ பார்த்துருப்போம். செம டஃப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு பார்க்க. ப்ரிலிம்ஸ் லெவல் மாதிரி இல்லை, டஃப்பாக இருந்திருக்குன்னு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நல்லாவே செஞ்சுருப்போம். சார் ஏன் சார் இதை 88.6 போட்டிங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன்னா 5ஆல் டிவைட் பண்ணி வச்சிட்டேன்ல. அப்போ நான் ஆவரேஜ் எடுத்தால் என்ன பண்ணணும்? இந்த 5ஐயும் எடுத்து வேல்யூ எடுத்து போட்டு அப்புறம் நான் 5ஆல் டிவைட் பண்ணல. நீங்கள் நார்மலாக ஒவ்வொன்றுக்கா வேல்யூ எடுத்தீங்க, இதை விட லேட்டாக தான் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? ரைட், வாங்க. அடுத்து ஒரு கேஸ் லெட்டர் இருக்குது. இந்த கேஸ் லெட்டர் முடிச்சிருவோம் வாங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கேஸ் லெட்டர் முடிச்சிருவோம். ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டர் இன் 3 ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இதை திருப்பி இழுத்துட்டு இருக்கக்கூடாது. முடிச்சிருவோம். 3 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷு. இது ஈஸி சார். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியாக கேட்டிருப்பாங்க. அடுத்து மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்? 480 ஸ்டூடெண்ட் ஸ்குவாஷ் ஸ்டைலுக்கு போகிறாங்களாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு டு நான் குவாலிஃபைடு எவ்வளோனா 5:3. ஒன்று குவாலிஃபைடு, இன்னொன்று நான் குவாலிஃபைடு. புரியுங்களா? 5:3னா இங்கே 480 டோட்டல் 480 வச்சுக்கோங்க. 5:3னா எவ்வளோ ஆச்சு? இவர் 300 இருப்பார், இவர் 180 இருப்பார். சரிங்களா? மொத்தம் 8 தான். இன்ட்டு 6 ஆகும். அதை இன்ட்டு 6 பண்ணிட்டேன் அப்படியே. ஓகேவா? ரைட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared for tennis style was 25% more than the number of students who appeared for squash style. அப்பியர் வந்து அதிகம். அப்பியர் வந்து எவ்வளோனா 25% அதிகம். இப்போ இவர் 4 பாட்டாக இருந்தால் இவர் 5 பாட்டு. இவர் 4 பாட்டுனா 480, 5 பாட்டு 600. அண்ட் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who appeared for tennis style qualified. 40% குவாலிஃபைடு. அப்போ 240 குவாலிஃபைடு, 360 குவாலிஃபை ஆகலை. ரைட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared for chess trial was 2/3 of the number of students who appeared for tennis trial. 2/3. இவர் 3 பார்ட்டாக இருக்காரு, இவர் 3 பார்ட்டாக இருக்காருன்னா அவர் 2 பார்ட்டுங்கிறாங்க. செஸ்ஸு. அப்போனா அவங்க வந்து 400 இருப்பார். ரைட். அடுத்து அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who appeared for chess trial 30% குவாலிஃபை ஆகலை. 30% குவாலிஃபை ஆகலைன்னா 120 பேர் குவாலிஃபை ஆகலை, 280 பேர் ஆகிட்டாங்க. ரைட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் இன் ஆல் த 3 ஸ்போர்ட்ஸ். எல்லா 3 ஸ்போர்ட்ஸும் டுகெதர் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 30, 54, 50. இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 52 + ஒரு 30 82. 82 ஆன்சர். ரைட்டா? 0 கணக்கில் எடுக்கல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 52, 52 + ஒரு 30 82. ரைட்டு. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who qualified in squash to number of students who did not qualified in tennis. குவாலிஃபைடு இன் ஸ்குவாஷ் எவ்வளோ ஆச்சு? குவாலிஃபைடு இன் ஸ்குவாஷ் 300. டென்னிஸில் குவாலிஃபை ஆகும் 360. டென்னிஸில் குவாலிஃபை ஆகும் 300 360 எவ்வளோ ஆச்சு? 5:6. 5:6. அடுத்து
வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃபார் 3 ட்ரையல்ஸ் கம்பைன்டு மேனேஜ் டு குவாலிஃபை. சிம்பிள். என்னன்னா அப்பியர் ஆனவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணுமா, அடுத்து குவாலிஃபை ஆனவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அதான் கேட்குறாங்க. ரைட். குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பேர் ஏற்கனவே பார்த்துறோம் 820. ஓகே. அடுத்து அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர் 1000 1480. ஓகே. 820 ஒரு 1480. 820 ஒரு 1480. ஓகே. ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடலாமா? 8/15 வேல்யூ போடலாமா? 53.33% மேலே இருக்கணும். ஆன்சர் தான். என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டேன். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ணினா ஒன்றும் இல்லை. இது 882ன்னு வரும். இது 82 டிவைட் பை 148ன்னு வரும். இதை மேற்கொண்டு நீங்கள் சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா இதை 18 வச்சிட்டேன். இந்த 148 வந்து என்ன பண்ணிட்டேன் 115 வச்சிட்டேன். அப்படியே அதை அடிச்சிங்கன்னா 8/15. 8/15க்கு வேல்யூ படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 8/15க்கு 8/15 வேல்யூ என்னன்னா 53.33%. சரிங்களா? 1/15 to அந்த 15/15 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? 15.33 53.33 ஆன்சரு 53.33க்கு கொஞ்சம் மேலே இருக்கும், இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who did not qualify in chess it what percentage of qualified in squash. did not qualify in chess. செஸ் குவாலிஃபை ஆகாதவங்க, செஸ் குவாலிஃபை ஆகாத 120. வாட் பர்சன்டேஜ் 120 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்குவாஷ் குவாலிஃபை ஆனவங்க, ஸ்குவாஷ் குவாலிஃபை ஆனவங்க 300. வாட் பர்சன்டேஜுங்க 40%. ரைட். அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குவாலிஃபைட் இன் டென்னிஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 25% நெக்ஸ்ட் இயர். ஓகே. டென்னிஸில் குவாலிஃபை ஆனவங்க 25% இன்க்ரீஸ். while the total number of students appearing remains the same. New percentage of students who do not qualify there. Okay, right. ஓகே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பியரிங் சேம். அப்பியரிங் டென்னிஸ் எவ்வளவு? அப்பியரிங் டென்னிஸ் 600 பேர் அப்பியர் இருக்காங்க, அது சேம். 600 பேர் அப்பியர் இருக்காங்க, அது சேம் அப்படின்ட்டாங்க. 600 பேர் அப்பியர் ஆனவங்க சேமா. குவாலிஃபை ஆனவங்க 25%. குவாலிஃபை ஆனவங்க 25%. குவாலிஃபை ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸு? 25%. இது 4 பார்ட்னா 5 பார்ட்னா எவ்வளோ ஆச்சு? 300. ஆமாம், 4 பார்ட் தான் 240னா 5 பார்ட் எவ்வளோ ஆச்சு? 300. 25% இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 5 பார்ட் என்ன ஆச்சு? 300. ரைட்டு. ஓகே. அப்போ எனக்கு டோட்டல் 600, இதில் குவாலிஃபை ஆனவங்க 300. ரைட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நியூ பர்சன்டேஜ்னா அவங்களும் ஒரு 300 தான். நாட் குவாலிஃபையாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் இருப்பாங்க, அவங்களும் ஒரு 300. என்ன கேட்குறாங்க, நியூ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூட் நாட் குவாலிஃபை, அவங்களும் ஒரு 300. எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்களா? அவங்க 50%. மொத்தம் 600, அதில் அவங்க பாதி பர்சன்டேஜ் இருப்பாங்க, 50%. சரி, அவ்வளோதான் இந்த கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா? மொத்தம் இந்த 70 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சுல. 40வது கொஸ்டின் ஆரம்பித்தோம், 70வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சு. ஒரு செட்டையே ஃபுல்லாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கொஞ்சம் இந்த கொஸ்டினுக்கு இந்த வீடியோ டிலே ஆகிருக்கும். சரிங்களா? ஒரு 25 நிமிஷம் தாண்டிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸாக பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது குவரி என்னன்னாலும் உங்களுக்கு என்ன போடலாம்னா லியோ சார் 31 டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ஐடி வந்துடும். சரிங்களா? என்னோட பர்சனல் ஐடி தான், நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டெலிகிராமில் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லிங்க்லாம் இருக்கும், ஆப் லிங்க்லாம் இருக்கும், அகாடமியோட ஆப் லிங்க்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ பிடிஎஃப்லாம் நிறையா கிடைக்கும். போய் சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட ஐடியில் வந்து இதை கொஞ்சம் மாற்றுங்க சார், இதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், இதை ஸ்பீடாக சொல்கிறீங்க, எங்களுக்கு இதெல்லாம் எப்படி கற்றுக்குன்னு தெரில அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.